சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, போதும் நிறுத்திவிடு. இதற்கு மேல் ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. நடப்பது என்னவென்று தெரியாமல் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் பலித்து கொண்டிருக்கின்றது. நீ சொல்லும் வார்த்தைகள் ஒருவரின் உயிரை குடித்து கொண்டிருக்கின்றது. அந்த உயிர் பறிப்போக நான் விரும்பவில்லை. இதோடு நிறுத்திக்கொள் என்று சொல்லத்தான் இடத்தில் நான் வந்தேன். உனக்கு நடந்தது அநியாயம்தான், உனக்கு நடந்தது அக்கிரமம்தான். அதை நடத்திவிட்டு உன்னை வேடிக்கை பார்த்து செல்லாத காரியம்தான். ஆனால் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாத ஒருவர் உயிரிழந்துதான் நான் விரும்பவில்லை. என் அன்பு குழந்தையே, ஒருவர் செய்த தவறுக்கு ஒருவர் பலி ஏற்றுக்கொண்டு அவர் உயிர் விடுவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் இருக்கும். அந்த உறவை நான் காப்பாற்ற வேண்டும். கையேந்தி உன்னிடம் சொல்கின்றேன், போதும், உன் வார்த்தைகளை நிறுத்திவிடு. சாயப்பா, என் வார்த்தைகளால் பலிக்கப் போகும் நான் சொல்லும் வார்த்தைகள் பலிக்கும். அப்படியென்றால் என் வாழ்க்கை சுகமாக மாறி இருக்குமே. எனக்கு முன்னால் அக்கிரமக்காரர்கள் என் வாழ்க்கை அழித்துவிட்டு சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒருவர் உயிர் பறிப்போவதை நான் எப்படி நம்புவேன் என்று நீ சொல்வது எனக்கு கேட்கின்றது. என் அன்பு குழந்தையே, ஏதும் தவறு அறியாத உன் உள்ளம், யாருக்கும் தீங்கு நினைக்காத உன் மனம் பாலை போல வெள்ளையாக இருக்கும். உன் உள்ளத்தை யார் சிதைத்து விட்டார்கள் என்பதும் எனக்கு தெரியும். யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். பழியை உன் மீது போட்டுவிட்டு வேடிக்கை பார்த்து கைகொட்டி சிரிப்பது யார் என்றும் எனக்கு நன்றாக தெரியும். உன் வாழ்க்கை இரண்டாக பிளந்து தன்னந்தனியாக நின்று தவித்து கொண்டிருக்கும் உன் நிலைமையும் எனக்கு யாரும் அறியாமல் இரவில் கண்ணீர் வடித்து கதறும் உன் கண்ணீரும் எனக்கு நன்றாக தெரியும். மனதில் ஆறாத காயங்களோடு வயிறெறிந்து நீ சொல்லும் ஒரு வார்த்தை கூட பழியில்லாத இடத்தில் பாவம் சேர்ந்து கொண்டு யாரை பற்றி சொல்கிறேன் என்பது உனக்கு இன்னுமா புரியவில்லை? உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டதாக நினைத்து உன் வாழ்க்கை துணையை பேசி வருகிறாயே, அவரை நினைத்து வயிறெறிந்து பேசும் வார்த்தைகள் உன் உறவின் உயிரை குடித்து கொண்டிருக்கின்றது. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் என்ற பழியை சுமந்து கொண்டு தண்ணீர் எந்த தவறும் இல்லை என்று உனக்கு உணர்த்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் உன் உறவை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அந்த உயிர் பறிப்போகும் நிலையில் இருக்கிறது. அதை காப்பாற்றத்தான் உன்னை தேடி வந்தேன். உன் மனம் குளிர்ந்தால்தான் அங்கே உன் துணையை நான் காப்பாற்ற முடியும். உன் நெஞ்சமும் வயிறும் எரிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் உன் துணையை காப்பாற்ற முடியாது. 1000 கவலைகளும் சோதனைகளும் பிரச்சனைகளும் என்று உனக்கு இருக்கலாம். ஆனால் எதற்கும் உன் வாழ்க்கை துணை பொறுப்பாகாது என்ற எண்ணத்தை உன் மனதில் இப்பொழுது படித்து உன் துணையின் மீது இருக்கும் வெறுப்பை எடுத்து போட்டு உன் துணை மீது உண்மையான அன்பை செலுத்து. அவரை காப்பாற்ற வேண்டும். நான் உன் உறவை காப்பாற்ற வேண்டும். நான் எங்கோ மூலையில் உயிரோடு இருந்தாலும் எப்போதாவது உன்னோடு சேர்த்து விடலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தேன். அதற்கே பாரம் என்று இருக்கும்போது தான் உன்னிடம் கையேந்தி வந்தேன். நான் எனக்கு பதில் கூறு. உன் மனதை மாற்றிக்கொள். உன் உயிரை காப்பாற்றிக்கொள். உன் கைகளிலேயே கொடுக்க வேண்டும். நான் தரங்கோப்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சாய் அப்பாவிற்கு பதில் சொல். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.